கூடிய இளையம் சதி பிழையாமை கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகார் மறை பொருளே அங்கனாய் தேடியவானோர் சேர்த்திருமுல்லை மாயிலாயே திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் கடுருய கடையார் பாசுபதா பரஞ்சுடரே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளியே வண்ண பணித்து என்னை வாவென்றவான் கருணையே சொன்ன பொன்னீற்றற்கே சென்று ஊதால் கோத்தும் பாலும் அமுதம் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாடிப்பான் போலும் என்னாகி போகமா புறகால காம புறாந்தகன் சேலம் கயனும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமா அறிந்தோம் அறிவை பொய்யாதே சேவிக்க வந்த எனிந்திரன் செங்கன் மாறியும் திசை திசையன கூவி கவர்ந்தே நெருங்கி குழாம் குழாமா என்று கூத்தாலும் ஆவிக்கு அமுதையின் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுவே மதிபடர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் துய சொல்மலர் பொதிநலன் நுகர்தர் புனித பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே கூடியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதத்தில் அணிந்த பிரானி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி மூடிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திளைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி திண்ணையின் பட்சபடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நண்பர்க்கு அருகருணை திருமுகம் பசுங்குழவின் அடையேயாகும் புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோல கொழுந்தாய் கொலை நாகேற்று கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே திருச்சிற்றம்பலம். அரரம பார்வதீபதையே சிக்ஷகே சிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியம் அரரம பார்வதீபதையே எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சுமேத என்ற ஸ்ரீ மாசுலாமணீஸ்வர பெருமானுடைய பொற்பாத மலர்களை அடியின் மனமுடி மேய்களாலே நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான மண்டத்திலே குறிக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது பெரிய புராண தொடர் சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கி இருக்கிறது. நாம் 12வது சருக்கமாக திகழ்கின்ற மணியசி சருக்கத்திலே 2வது நாயனாராக திகழ்கின்ற ஸ்ரீ மங்கையரசி அன்னையாருடைய அற்புத வரலாற்றினை நாம் இங்கே சிந்திக்க கூறியிருக்கிறோம். வழக்கம் போல ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அன்னையாரை வழிபாடு செய்து வளம் பெறுகின்ற வழிகாட்டுகின்றாரே அந்த வாக்கினை முதலிலே காணலாம். மன்னிய சீர்மறைநாவன் என்ற ஓர் பூசல் வரிவழையாள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனால் உலகாண்ட செங்கனார் கடியே திருநீல கண்டத்து பாடனார்க்கு அடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் போன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு அப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. நம பார்வதீபதையே. இன்று
வரிபளையாள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன். வரிபளையாள் மாணிக்கும் அடியேன். மாணி என்று சொன்னால் பெருமை உடையவர், மானம் என்று சொன்னால் பெருமை. ஆக மாணி என்பது பெருமையுடைய அன்னை. வரிவளையாள் மாணிக்கும், வரிகளால் ஆகிய வளையல்களை அணிந்திருக்கின்ற தாயாக திகழ்கின்ற மாணியாகிய மங்கையர்க்கரசியாருக்கு அடியே என்று சுவாமிகள் வணங்குகிறார். இந்த மாணி என்பது ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் எடுத்து ஆளப்படுகின்ற சொல்லாட்சி. சுந்தர பெருமான் அப்படியே இருக்கிறார். அதுபோலவே சேக்கரார பெருமானும் ஞானசம்பந்த பெருமான் வாழ்க்கையினை அப்படியே பின்பற்றி அம்மையாருடைய வாழ்க்கையை சொல்ல போன்ற போது முதல் திருப்பாசனத்தில் அப்படியே கையாளுகிறார். எனவே ஞானசம்பந்த பெருமான் அந்த குருநாதருடைய திருவாக்கு பின்னால் உள்ள பெரியவர்களுக்கு ஒரு அருள்வாக்காக வருவதை நாம் இங்கே காண்கிறோம். இவ்வாறு வரிவளையாள் மாணிக்கும் பெருமையுடைய மங்கையர்க்கரசியார் தேவியாருக்கு அடியேன் என்று பாடுகின்ற இந்த பாடல் அம்மையாருடைய அருள் வாழ்வினை குறிப்பாக நம்மளுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சைவ ஒளி பிரகாசத்துக்கு காரணமே மங்கையர்க்கரசியார் தான். மங்கையர்க்கரசியார் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் சைவம் இல்லை. மீனாட்சி அம்மன் கோயிலே அடைக்கப்பட்டிருந்தது, பூஜைகள் எல்லாம் தடைப்பட்டு கிடந்தது. அரசன் சமண விளைவில் இருந்தான், அரசன் எப்படி உயிர்கள் அப்படி. எனவே எல்லா மக்களும் சமண சமயத்திலேயே இருந்தார்கள், சைவத்தில் ரொம்ப குறைவு. இந்த அவல நிலையை போக்குறதுக்கு சிவபெருமான் அருளாளர் 2 பெருமக்கள் அந்த தமிழகத்திலே சைவ ஒழுகலாரை விடாமல் கடைபிடித்தார். ஒருவர் நம்ம தாயாருக்கு மங்கையர்க்கரசியார், பிரிதொரு பெருந்தகையார் முதலமைச்சராக புரட்சியர். இந்த 2 பெருமக்களாலே மீண்டும் தமிழகமும் தமிழகத்தின் மன்னராகத்தின் நெடுமாநில ஸ்ரீ நெடுமாற பாண்டிய மன்னரும் சைவத்தை தழுவி ஞான பிரகாசத்தை பிரகாசிக்கிற உத்தமி அம்மை மங்கையர்க்கரசியார். அவர் வாழ்க்கையை தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. ஆகவே சுவாமிகள் 3 திருப்பாசுரங்கள்ல அம்மையாருடைய பெருமையை எடுத்திருக்கிறார். எல்லா விபரங்களும் ஞானசம்பந்த பெருமான் புராணத்துல அன்னையினுடைய அருள் வாழ்வெல்லாம் இங்கு சித்தரிக்கப்பட்ட காரணத்தினால சுவாமிகள் இங்கு 3 திருப்பாசுரத்துல அவற்றையெல்லாம் நமக்கு நினைவூட்டுகின்ற வகையிலே அமைத்துவிடுகிறார். அதுல முதல் திருப்பாசுரத்தை நாம் இப்பொழுது காணியிருக்கிறோம். மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வமும் வடவர் திருக்குல கொழுந்து வழைக்கை மாணி செங்கமல திருமடந்தை கன்னி நாடாள் தென்னர்குலப்படி நீர்த்த தெய்வப்பாவை எங்கள் வீரான் சண்பையர் கோணர்வினாலே இருந்தமிழ்நாடு உற்ற இட நீக்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மாள் போற்றலாமே. ஹரம பார்வதி பதஜே பெருமாளே. இந்த வாக்குக்கு ஈடு இணையில்லை. பொங்கொழிவன் திருநீர் பரப்பினாரை தமிழகத்துல விபூதியுடைய பெருமையை உலகெல்லாம் பரப்பினாரே அந்த அம்மா. அவர்களுடைய பாதமரர்களை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அவர்கள் திருவடியை நான் வணங்குகிறேன். நேரடியா சொல்ல மங்கையர்க்கரசியார்களுடைய யார் வணங்குகிறார்களோ அவங்களுடைய திருவடி நான் வணங்குகிறேன். சுந்தர பெருமான் இவ்வளவு உயிர்கள் அம்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறார். போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே. பொங்கொழி வெண் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கடல் நாம் போற்றுகிறோம். அந்த அருளன்னையினுடைய திருவடிகளை வழங்குகின்ற அடியார் பெருமக்களுக்கு நான் அடியேன் சேக்கரார். அந்த அம்மையினுடைய பெருமையெல்லாம் எடுத்து முதல்ல சொல்லும்போது அம்மையுடைய திருநாமம் மங்கையர்க்கரசி என்ற திருநாமத்தை ஒரு அருமையாக அலங்காரம் செய்ய சாமி. மங்கையருக்கு தனி அரசுகிறார். யாரும் இதை சொல்லி படுத்தவர். சனி என்றால் உற்பத்தி அர்த்தம். மங்கையர்க்கரசி மங்கையர்களுக்கெல்லாம் கற்பு சிவநெறி வழா எல்லாத்திலையும் மேலான அம்மா மகாராணி அந்த அம்மா. அத சேக்கரார் பெருமான்
அந்த அம்மா மாதிரி உலகத்துல யாரும் கிடையாதுன்னு காட்டுறதுக்காக முந்தைய கரைச்சிக்கிறதுல நடுவுல ஒரு அழகான தனி என்ற இடைவெளியை சேர்க்கிற மங்கையருக்கு தனி அரசி, ஒப்பற்றரசி, வெறும் மகாராணி இல்ல, ஈடு இணையற்ற ஒப்பற்ற மகாராணி என்ற தாய். அவருடைய பாதத்தை வழங்கினார்கள், நாம் வணங்க போறாங்க. மங்கையருக்கு தனி அரசி. ஆக மங்கையரசி அம்மையார் ஒப்பற்ற மகாராணி. மகாராணி மட்டுமல்ல, எங்கள் தெய்வம். என்ன நாம வழிபடக்கூடிய தெய்வம் அம்மா. அதில் கோயிலுக்கு போனா அம்மாவுடைய சன்னதி எங்க இருக்குன்னு தேடி கும்பிடணும். நவக்கிரகத்தை தேடுகிற நாம், சனீஸ்வரமாக எங்க தேடுகிற நாம் இதை தேடுவதே இல்லை. மங்கையரசியாருடைய அந்த அருமையான சன்னதி உயரமா சுவாமி சன்னதி போறவர்கள் படியே போய் போனோம்னா இருந்தான். மங்கையரசி இருக்கிறார், ஆண்டி மன்னர் பெருமான் இருக்கிறார், குலச்சரஞானா இருக்கிறார், மூலஞானா இருக்கிறார், 4 பெருமக்கள் இருக்கிறார். அந்த அற்புதமான சனிதர் போய் வழிபாடு செய்தான் வரணும். அவரை கும்பிட்டா சிவபெருமானு கும்பிட்டது உமாதேவி கும்பிட்டது சமம். நாதிரல ஆசிரியர் அழகாத்துல எங்கள் தெய்வம் மங்கையரசியார் தான் எங்களுடைய தெய்வம். காரணம், ஒரு சமண இருளை நீக்கி ஒரு ஞான குரு அம்மா. பெரியான சுமந்த பெருமானை சோழ நாட்டிலிருந்து வரவழைத்து தமிழ்நாட்டுடைய சமண இருளை விரட்டி அடிச்சு, சமணர்கள் காட்டிய அந்த கொடுமையான செயல்களை எல்லாம் முறியடித்து ஒரு வாய்ப்பை உருவாக்கி தமிழ்நாடு மீண்டும் சைவ நாடாக மாறுவதற்கு உதவி செய்த அந்த தாய் தெய்வம் தானே எங்கள் தெய்வம். மங்கையருக்கு தனி அரசி எங்கள் தெய்வம். வளவ திருக்குல கொழுந்து. வளவர்னா சோழ நாடு, சோழர்கள். அம்மையார் சோழ நாட்டு பெண், புகுந்தது பாண்டியன். எனவே திருமணமானது பாண்டியநாடு, அவதாரமானது சோழ நாடு. எனவே வளவருடைய குலத்திற்கெல்லாம் கொழுந்து அணையம் அங்க போறோம். பாண்டி நாட்டுல நம்ம அம்மா போய் சைவ பிரகாசம் செய்தால் அந்த சோழ நாட்டுக்கு சந்தோஷம். அதனால ஒரு பெண்மணி புகுந்த வீட்டுக்கு பெருமை கொடுக்கணும், பிறந்த வீட்டுக்கு பெருமை, புகுந்த வீட்டுக்கு பெருமை செய்தா அங்க பிரதிபலிக்கும். இங்க அட்டுழியம் பண்ணா அங்க அட்டுழியம் நடக்கும். அதனால ஒரு பெண்மணியின் கடமையை குறிப்பா சுட்டிக்கிறார். வளவர் திருக்குளம். வளவர் திருக்குளம்ல சோழர் மரம் இருக்குதே மேலான எண்ணற்ற சிவாலயங்களே நம்ம தமிழகத்துக்கு தந்த குளம் சோழர் குளம். ராஜராஜ சோழர் ஒருவர் வரல, அனபாய சக்கர சோழர் ஒருவர் வரல, ராஜேந்திர சோழர் மகாராஜா வரல. அவர்கள் திருக்குளம். அந்த திருக்குளத்துல ஒரு அற்புதம் ஞான குழந்தை அம்மா. வளவர் திருக்குள குழந்து வடைக்கை மாணி. சுந்தரமுசாமி பாடுது அப்படி. அங்கே வரிவளையால் மாணிக்குங்கள். அது அப்படியே சொல்ல வரப்போகுது. ஆகவே வடைக்கை மாணி, வளையல்கள் அறிந்த அற்புதமான பெருமையுடைய அம்மா. ஆக இப்ப 4 விஷயம் நிகழ்ச்சி. மங்கையருக்கு தனி அரசி, எங்கள் தெய்வம், வளவர் திருக்குல கொழுந்து, வளைக்கை மாணி. அம்மா அது மட்டுமா சொல்லாங்க, செங்கமல திருமடந்தை. செம்மையான தாமரை மலர், 1000 இதழ்கள் உள்ள தாமரை மலர் மீது அன்னை உமாதேவியார் விட்டிருக்கிறார். அவதான் அம்மா மங்கையரசியார். யாரு வேற யாரும் இல்ல, அம்மாதான் இவங்க. 4 பெருமக்கள் சிவபெருமான் தான், சரியான சுவாமி சிவபெருமான் தான். அதுபோல மங்கையரசியார் மீனாட்சி சேர்க்கிறாருமா, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். செங்கமல திருமடந்தை, செங்கமலம் 1000 தாமரை மலர். இது சாதாரண லட்சுமி இருக்கிற சின்ன தாமரை, மகாவிஷ்ணு மலை, பிரம்மாவ சரஸ்வதி இருக்கிறது 2ஆவது அழிச்சிருச்சு. ஆனா நம்ம உமாதேவியா இருக்கிற அந்த மலர் 1000. அதுல திருமடந்தை நம்முடைய மங்கையரசியார்
செங்கமல திருமடந்தை கன்னி நாடாள். கன்னி நாடு நாடு நாட்டுக்கு பேரு. அங்க வடவர் நாடு சோழநாட்டுக்கு பேரு. புகுந்த இடம் கன்னி நாடு. கன்னி நாடு என்பது பாண்டி நாடு. உமாதேவியாரே இங்க கன்னியாக வந்து ஆட்சி பண்ண, தடாகதி பிராட்டியாராக வந்து மதுரையில் ஆட்சி செய்து அதன் பின்னர் திக்விஜயம் செய்யும் போது சிவபெருமானை கண்டபோது தன்னுடைய திருமணி இருக்கிற 3 கணங்கள் ஒரு கணம் அடைந்த ஒரு காட்சி. அதனால அம்மா கன்னி. அந்த கன்னி ஆட்சி செய்த நாடால பாண்டி நாட்டுக்கு கன்னி நாடாள். கன்னி நாடாள் பாண்டி நாட்டினுடைய ஒரு அற்புத ஞான சூரியன் தாய். செங்கமல திருமடந்தை கன்னி நாடாள். தென்னர் குலப்படி தீர்த்த தெய்வ பாவை. தென்னர் பாண்டியர் அவர்கள் குலத்துக்கு ஒரு பெரிய பாவம் படி சமண சமயத்தில் சேர்ந்தது. அந்த பாவத்தை போல படியை போல பயங்கரமான படி வரும். ஏனென்றால் கொடுமையிலும் கொடுமை சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்கும் செய்த தீங்கு செய்ததான் கொடுமை. அந்த கொடுமையில மன்னனும் சமணர்கள் இருந்தார். 8000 சமணர்கள் மகாராஜாவும் சேர்ந்து ஒன்றுக்கும் அறியாத சிவனடியார் தங்கியிருக்கிற மண்டபத்துக்கு திருமணத்துக்கு தீர்த்தார். படி பயங்கரமான படி. விபூதியை பூசக்கூடாது. விபூதி பூசலம் கண்டா அது கண்டு முட்டு, அந்த விஷயத்தை கேட்டால் கேட்டு முட்டு என்று தோஷம் என்று சொன்ன ஒரு கூட்டம் இருந்த இடம் அன்று. அது படி. பாண்டி நாட்டுக்கே ஒரு பழி. அதை தீர்த்தது யார் தெரியுமா? தெய்வ பாவை. மீண்டும் தெய்வங்கிறவங்களா மங்கையரசி. அப்ப மங்கையரசி அம்மையார் மற்ற மண்டபம் ஊருக்கு மங்கையரசியாருடைய கோயில். அப்படிப்பட்ட ஒரு திருமண வேலை இருக்கா மங்கையரசியார் இருக்குன்னு மங்கையரசியார். ஆக எங்கள் தெய்வப்பாவை தென்னர்குல பழி நீர்த்த தெய்வப்பாவை. என்ன தெரியுது? தான் புகுந்த இடத்துக்கு போன உடனே அந்த குடும்பத்திற்குள்ள படியெல்லாம் எந்த பெண்மணி தீர்க்கிறாளோ அவள் தெய்வப்பாவை. வழிகாட்டினது அம்மா. உலக வாழ்க்கை இப்படி வாழணும்னு சொல்லி நமக்கெல்லாம் வழிகாட்டுறாங்க அம்மா. பிள்ளையார் மாதனார திருமணியார் வழிகாட்டினாங்களே அது போல சீராதேவநாயகரை கரிகுறுப்பு சமைத்து கொடுப்பதற்கு தயாராகிற திருவள்ளுவாட்டு நந்தி போல ஏற்பகை நாயனார் உத்தரவு கொடுத்த உடனே அடியார் பின்னால் சென்ற பாக்கியம் பெற்ற அந்த பாவை போல. ஆகவே தென்னகுல பழி நீர்த்த தெய்வ பாவை. அது மாத்திரமா எங்கள் வீரான் சண்பையர்கோம் எங்க தலைவர். சண்பைனா சீர்காழிக்கு 12 பேர் ஒரு பேர். சண்பையர்கோம் திருஞான சம்பந்தர். அவர் யார் தெரியுமா? எங்க தலைவர். எப்படி சேக்கலார் பெருமான் அவர்களை வணங்குற முறையை பார்க்கிறார். தலைவருங்க எங்க தெய்வங்க அப்படிங்கிற நாம அப்படி சொல்லுவாங்க. ஏதோ 400 மக்கள் நமக்கு வேண்டாத மாதிரியும் கும்பிட்ட மறுநாட்டம் மறந்துடும். எங்க தெய்வங்க என்று அழகாச்சலம். எங்கள் வீரான் சண்பையர்கோன் அருளினாலே திருஞான சம்பந்த பெருமாள் அருளால இருந்தமிழ்நாடு இருந்த பெருமை பெரிய நட்டம். பெரிய தமிழ்நாடு உற்ற இடம் நீக்கி தமிழகம் சந்தித்த ஒரு மாபெரும் சிக்கலை நீக்கி தாராள சண்பையர்கோன் அருளினாலே. எங்கள் வீரான் சண்பையர்கோன் அருளினாலே இருந்தமிழ்நாடு உற்ற இடம் நீக்கி. மாத்திரமா இடனை நீக்கிறது, நோயை நீக்கிறது மாத்திரம் இல்ல, ஆனந்தமான விபூதி நீங்கிற வாய்ப்பையும் கொடுத்தார். தங்கள் பொங்கொழிவின் திருநீர் பரப்பினார். மல நீக்கம் சிவப்பேர் சொல்ல. இந்த டாக்டர் என்ன சிவன் துன்பத்தை நீக்குவார், இன்பத்தையும் கொடுப்பார். நம்ம டாக்டர் அப்படி இல்லை. நோயை கொடுத்து மருந்தை கொடுத்து நோயை நீக்குவாங்க, அதுக்கப்புறம் இன்பத்தை தர மாட்டாங்க. பில்லு எவ்வளவு கட்டோன்னு 17,000 ரூபாய் தான். திரும்ப துன்பம் வந்துருச்சு. இந்த நம்ம டாக்டர் செய்யணும். ஆனால் அங்க நம்ம சிவருமானும் மாதிரி இந்த டாக்டர் அப்படி இல்லை.
இட நீக்கி தங்கள் பொங்கலின் திருநீர் பரப்பினாரே. பிரகாசமான அன்னையுடைய வடிவமாகிய விபூதியுடைய பெருமையை தமிழகம் வளருமாறு செய்தார் ஞானசம்பந்த பெருமான். எப்படி வெப்பநாயனார் திருச்சிக் கொண்டிருக்கிற பாண்டியவனுடைய திருமேனில மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் பாயுமே பங்கம் திரு ஆலவாயான் திருநீரே என்று பாடகாவாய பாடி அந்த வெப்புமை நிறுத்தாரல்லவா. அதனால மிக அருமையாக பொங்கொழிவன் திருநீர் பரப்பினார் விபூதியின் பெருமை சொல்றார். சம்பந்த பெருமான் விபூதியின் பெருமையை பாடுவதற்கு தனி பதிகம் பண்ண நீற்று பதிகம் நிகழ்த்தும் காலை மாற்றுப்படையின் வரலாறாகும். அகசிய மகிழ்ச்சி தேவாரத்தில் உள்ளூரியை சொல்லுகிற போது திருநீற்று பதிகம் பராசக்தியினுடைய பெருமையை கூறுவதுங்க. அந்த திருநீற்றை பரப்பினார் மங்கித்தரசியார். யாரால? செம்பேகர் அருளினாரே. ஆக பொங்கொழிவின் திருநீர் பரப்பினாரை அந்த அம்மாவர் யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அவர்கள் திருவடியை நான் போற்றுகிறேன். சேர்க்கிறார்கள் அழகு பற்றார். இந்த ஒரு பாட்டு போதுமே. பெரிய புராணத்துல சேக்கரார் பெருமானுடைய ஞான முத்திரையை குறித்து ஒரு பாட்டு, ஒரு பாசனம் 1240 பாட்டு மேல் இருக்கிற ஞானசம்பந்த பெருமான் வரலாற்றெல்லாம் சுருக்கமா அப்படியே முனைப்படுத்த 13 திருப்பாடல் தான் 3 முத்தளங்கள். ஆகவே இந்த அற்புதமான பாடல்ல அன்னையுடைய அற்புத அருள் நலங்களையெல்லாம் நமக்கு படம் போல வரைஞ்சு கட்ட நம்முடைய சேக்கரார் பெருமான்.